ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தாத்தா தன்னோட வயல்ல ஒரு செடியை ரொம்ப ஆசையா வளர்த்தாங்க. நல்ல மண், நல்ல தண்ணி, நல்ல உரம், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்து அந்த மரத்தை நல்லபடியா வளர்த்தாங்க. அந்த தாத்தா இனி எவ்வளவு தூரம் தான் நான் வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தூரம் வளர்த்து என்னதான் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி பார்த்தாங்க. ஆனாலுமே அந்த மரம் கனிகளை தரல. அப்போ சரி, நாளைக்கு நம்ம இந்த மரத்தை வெட்டி முறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. நாளைக்கு பார்த்தா, நைட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு நாளைக்கு பார்த்தா அந்த மரத்துல நிறைய கனிகள் இருந்துச்சு, நிறைய காய்கள், கனிகள் எல்லாமே இருந்துச்சு. அந்த தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்குமே நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை நோக்கி ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கோம். எசப்பா எனக்கு தருவாங்க, எசப்பா எனக்கு தருவாங்க, எசப்பா எனக்கு தருவாங்கன்னு நம்ம விசுவாசத்தோட காத்திருக்கோம். அவர் நம்ம கிட்ட ஏதோ ஒரு வசனம் மூலமாவோ யார் மூலமாவோ நமக்கு ஒரு ஜெயத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை தந்தாங்க. ஆனா அந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில நிறைவேறலையே அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டே இருந்து சோர்ந்து போய், இனி வேண்டாம், இனி நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், இனி நான் ஆண்டவரை தேட மாட்டேன், இனி என் வாழ்க்கையில அவரை நோக்கி இந்த விஷயத்துக்காக காத்தே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோமா? ஒருவேளை இந்த தாத்தா அந்த நைட்டு தாண்டி காலையில நம்ம வெட்டி முறிக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அந்த மரம் அன்னைக்கு அந்த கனிகளை கொடுத்து, அதே போல நம்ம இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை விடுவோம்னா நாளைக்கு நம்ம அந்த ஒரு வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாளா இருக்கலாம். இன்னைக்குமே நம்ம விசுவாசத்தோடு காத்திருப்போம். ஆண்டவர் நமக்கு தர வேண்டிய நேரத்துல குறித்த